செய்திகள் தொடர்கின்றன. கடலூர் மாவட்டம் அருள்மிகு அழகு முத்தையனார் கோவிலில் வேண்டுதலுக்கு பின்பு பக்தர்கள் வைத்த சிலைகள் இரவோடு இரவாக மண்ணில் புதைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், வணக்கம். இந்த செயலை செய்தது யார்? விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, கடலூரை அடுத்த தென்னம்பாக்கம் அருள்மிகு அழகு முத்து ஐயனார் கோவில் மற்றும் ஸ்ரீ அழகு சித்தர் பீடம் அங்க ஜீவசமாதி இருக்கு. இந்த கோயில பாத்தீங்கன்னா பக்தர்கள் வேண்டுதலுக்கு உட்படுவாங்க. அதாவது நான் மருத்துவர், காவலர் ஆயிட்டோம்னா அது மாதிரியே சிலைகளை செய்து அந்த கோவிலை சுற்றி வைப்பது வழக்கம். இந்நிலையில பாத்தீங்கன்னா வருகின்ற மாதம் சித்திரை மாத திருவிழா நடைபெற உள்ள நிலையில அந்த பகுதிகளில் உள்ள சிலைகளை அங்கு இருக்கின்ற ஒரு ஒப்பந்ததாரர் அந்த சிலைகளை அகற்றுவதற்கு முயற்சி செய்திருக்காங்க. நேற்று இரவோடு இரவாக அந்த சிலைகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு மண்ணில் புதைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இதை குறித்து தகவல் அறிந்த அந்த கோவிலை சேர்ந்த அந்த அருகாமையில் உள்ள கிராமத்தை சேர்ந்த பக்தர்கள் அந்த பகுதிக்கு ஒன்று திரண்டு, நாங்கள் வேண்டுதலுக்காக வைத்த சிலைகளை மண்ணில் புதைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்திருக்காங்க, யாரை கேட்டு நீங்க இந்த சிலைகள்லாம் மண்ணில புதைச்சிருக்கீங்க, இந்த கோவில் பக்தர்கள் வழிபட்டு, அதாவது எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில ஒவ்வொருவரும் சிலையை வைத்து இந்த அழகுமுத்து ஐயனார் கோயிலை சுற்றி பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான சிலைகள் வச்சிருக்காங்க. எல்லாமே எங்களுடைய வேண்டுதலை அது ஒரு எங்களுடைய அதாவது இந்து மதத்துக்குரிய ஒரு பாரம்பரியமான நிகழ்வு. அதை புண்படுத்தும் வகையில உடனடியாக இந்த சிலைகளை ஜேசிபி இயந்திரத்தோட இரவோடு இரவாக மண்ணில் புதைத்தது யாரு? இந்து சமய அறநிலையத்துறையா, இல்ல உங்களுக்கு யார் இந்த மாதிரி அதிகாரம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்தர்கள் ஒன்று திரண்டு அந்த பகுதியில போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது இந்த சிலைகளை நீங்க அகற்றக்கூடாது, அந்த சிலைகளை மீண்டும் எங்களுக்கு மனதை புண்படுத்தும் வகையில அந்த செயலை திரும்பவும் அந்த சிலைகளை வைத்து அந்த வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது குறித்து நம்ம இந்து சமய அறநிலையத்துறையில கேட்கும்போது நாங்க யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடத்தக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்லியிருந்தோம். இது யாரோ தவறுதலா நடத்திருக்காங்க. அதனால நாங்க மீண்டும் அந்த சிலையை நிறுவுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு அவர்களுடைய சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபட்டாங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.